வணக்கம் நண்பர்களே. டிஎன்டிஇடி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வெற்றி பெற எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வீடியோவில் நாம் டிஎன்டிஇடி சைக்காலஜி இந்த சப்ஜெக்டில் ஒரு முக்கியமான டாபிக். இது சிலபஸில் டிஎன்டிஇடி சிலபஸில் ரெண்டாவது டாபிக் இதுதான். தியரிஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட், குழந்தை மேம்பாட்டு கோட்பாடுகள். இந்த டாப்பிக்கில் இருந்து முக்கியமான 20 கேள்விகளை நாம் பார்க்க போகிறோம். அதில் முதல் 12 கேள்விகள் ஓரளவுக்கு தியரி பேஸ்டு அப்படியேவும் இருக்கும். அதுக்கு அடுத்த 8 கேள்விகள் எப்படி இருக்குன்னா ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின்ஸாக இருக்கும். அதாவது கொஞ்சம் சிந்தித்து பதில் சொல்லக்கூடியதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோவுக்கு போகலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி, அறிவியல் வளர்ச்சி கொள்கையை முன்வைத்தவர் யார்? விடை பியாஜே. இரண்டாவது கேள்வி. சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட் தியரி, சமூக மனவளர்ச்சி கொள்கையை முன்வைத்தவர் யார்? விடை எரிக்சன். இட் ஈகோ சூப்பர் ஈகோ எனும் கருத்தை முன்வைத்தவர் யார்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இட் ஈகோ சூப்பர் ஈகோ அப்படின்ற வார்த்தைகள் அடிக்கடி சைக்காலஜியில் வரும். விடை ஃப்ராய்டு, சிக்மண்ட் ஃப்ராய்டு. இந்த ஃப்ராய்டு என்றவர் உளவியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க கூடுதலா. ஆப்பரண்ட் கண்டிஷனிங், செயல்பாட்டு ஒப்புக்கொள்வித்தல் என்பதற்கு தொடர்புடைய உளவியலாளர் யார்? விடை ஸ்கின்னர். ஸோ நம்ம உளவியலாளர்கள் பெயர், சைக்காட்ரிஸ்ட்டு, அவங்களோட நேம்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். யார் என்ன சோதனை சொன்னாங்க, எந்த வார்த்தை யாருக்கு உரியது, அதுதான். அப்சர்வேஷன் லேர்னிங், கற்றல், கண்காணிப்பு கற்றலை கூறியவர் யார்? விடை பண்டுரா. ஆறாவது கேள்வி. ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், இசட்பிடி, அருகிய வளர்ச்சி மண்டலம் எனும் கருத்தை முன்வைத்தவர் யார்? விடை வைகோத்ஸ்கி. ஏழாவது கேள்வி. ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ், முன் செயல்நிலை எந்த வயதில் வளருகிறது? விடை 2 to 7 வயது. அடுத்த கேள்வி பார்க்கறதுக்கு முன்னே ஒரு முக்கியமான செய்தி. எங்ககிட்ட இதுக்கு முன்னாடி நடந்த டிஎன்டிஇடி ஒரிஜினல் கொஷின் பேப்பர் 2க்கு 8 கொஷின் பேப்பரும், பேப்பர் 1க்கு 4 கொஷின் பேப்பரும் பிடிஎஃபாக இருக்குது. இது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவோ நேரடியாகவோ காண்டாக்ட் செய்யவும். இதை பெறுவதற்கான வழிமுறை தங்களுக்கு தெரிவிக்கப்படும். எட்டாவது கேள்வி. மாரல் டெவலப்மெண்ட் தியரி, ஒழுக்க வளர்ச்சி கொள்கையை முன்வைத்தவர் யார்? ஸோ யாருன்னு யோசிங்க. விடை கோல்பர்க். ஒன்பதாவது கேள்வி. செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், சுய உண்மை அடைவு தேவையை அடிப்படையாக கொண்டவர் யார்? விடை மாஸ்லோ. 10. கிளாசிக்கல் கண்டிஷனிங், பழமை ஒப்புக்கொள்வித்தலை முன்வைத்தவர் யார்? கிளாசிக்கல் கண்டிஷனிங். விடை பாவ்லோவ்.
11 டிஸ்கவரி லேர்னிங் கற்றலை வலியுறுத்தியவர் யார்? விடை ப்ரூனர். 12 ட்ரஸ்ட் வெர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட் நம்பிக்கை வெர்சஸ் நம்பிக்கை இன்மை என்ற வளர்ச்சி நிலையை கூறியவர் யார்? விடை எரிக்சன். இப்போ இனிமேல் வர போகிறதுலாம் ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் யோசித்து பதில் சொல்வதாக இருக்கும். பார்க்கலாமா? 13வது கேள்வி. ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு அடுத்த நிலை திறனை வளர்க்கும் செயல்பாடுகளை கொடுக்கிறார். இது எந்த கொள்கைக்கு உட்பட்டது? இது கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள். விடை வைகோட்ஸ்கி ZPD. 14 கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ் திட செயல் நிலையில் குழந்தைகள் எந்த திறன்களை அதிகம் கற்றுக்கொள்கின்றனர்? நிலைத்தன்மை மற்றும் வகைப்பாடு. 15 ஒரு குழந்தை மாதிரியை பின்பற்றி நடத்தை கற்றுக்கொள்கிறது. இதை ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் பயன்படுத்தினால் அது எந்த கொள்கையுடன் தொடர்புடையது? பண்டுரா சமூக கற்றல் கொள்கை. அடுத்த கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தகவல். எங்ககிட்ட புதிய பாடத்திட்டத்தின்படி இப்போ டிஎன்டிஇடி 2025 வெளியிட்ட பாடத்திட்டத்தின்படி சைக்காலஜி மெட்டீரியல் SR அகாடமி உங்களுக்காக கிரியேட் செய்துள்ளது. இது PDF-ஆக இருக்கிறது. இதில் 1000 கேள்விகளும் அதற்கான பதில்களும் இருக்குது. இந்த PDF உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை பெறுவதற்கான வழிமுறை தங்களுக்கு தெரிவிக்கப்படும். 16 ஸ்காஃபோல்டிங் துணை ஆதரவு என்னும் கற்றல் நுட்பம் எவரின் கொள்கையிலிருந்து வந்தது? விடை வைகோட்ஸ்கி. 17 ஒரு ஆசிரியர் குழந்தைகளின் செல்ஃப் எஸ்டீம் சுயமரியாதை மற்றும் மோட்டிவேஷன் ஊக்கம் வளர்ச்சியை முக்கியமாக கவனிக்கிறார். இது எந்த உளவியல் வல்லுநரின் கொள்கையை பின்பற்றுகிறது? விடை மாஸ்லோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் 2 கேள்விகள் இருக்குது. 18 மன்னிக்கவும் 3 கேள்விகள் இருக்குது. ஒரு குழந்தை ஆசிரியரிடம் பார்த்து நற்பண்பு கற்றுக்கொள்கிறது என்றால் அது எந்த லேர்னிங் பிரின்சிபல் கற்றல் நெறியை எடுத்துக்காட்டுகிறது? கண்காணிப்பு கற்றல். 19 போஸ்ட் கன்வென்ஷனல் ஸ்டேஜ் பிந்தைய ஒழுக்க நிலையில் மாணவர்கள் எதை வளர்த்து கொள்கிறார்கள்? பொதுவான நெறிமுறைகள் நீதி. கடைசி கேள்வி. இந்த வீடியோ உங்களுக்கு மட்டுமல்ல உங்களோட சேர்ந்த ஆசிரியர்கள் அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். எனவே இந்த வீடியோவை குரூப்பில் ஷேர் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 20வது கேள்வி. ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு சுதந்திரமாக சிந்திக்க வாய்ப்பு கொடுக்கிறார். இது எந்த வளர்ச்சி கொள்கையை பிரதிபலிக்கிறது? விடை ப்ரூனர் கண்டறியும் கற்றல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.